இன்னைக்கு நம்ம சேனல்ல மலையாள மூவி எக்கோ ரிவ்யூ பார்க்க போறோம். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. குரியேச்சன் அப்படின்ற டாக் ட்ரெய்னர எல்லாரும் சேர்ந்து தேடுறாங்க. இவனை ஏன் தேடுறாங்க அப்படின்னா, இவன் எல்லாரையும் ஏமாத்தியிருக்கான். நிறைய பேருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கான். இவனை பழி வாங்குறதுக்கு இவனை எல்லாரும் தேடுறாங்க. இவன் மலேசியாவுக்கு ஒரு நல்ல ட்ரெயின்டு டாக் வாங்க போறான். அங்கிருந்து ஒரு மலேசியா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரான். அந்த பொண்ணு பேர் தான் மிலாட்டி. இவன் வீட்டுக்கே வராம அப்பப்போ மிலாத்திய மட்டும் வந்து பார்த்துட்டு போவான். இந்த காடு மிலாத்தி பேர்ல இருக்கு. அவங்க பசங்களும் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க. பல வருஷம் கழிச்சு குரியேச்சனை தேடி எல்லாரும் வராங்க. அப்படி அவன் ஃப்ரெண்டும் தேடி வரான் எங்கன்னு சொல்லி பார்க்க. கொஞ்ச நாள்ல அவன் ஃப்ரெண்டும் சடனா செத்து போயிடுறான். இந்த மிலாத்தி லேடிய பாத்துக்கிறதுக்கு அவங்க பசங்க ஒரு பையனை அனுப்புறாங்க. அந்த பையன் அந்த லேடிக்கு சாப்பாடு செய்யறதுல இருந்து வெளியில போய் தேடி எல்லாம் எடுத்துட்டு வர்றதுல இருந்து அவன் தான் பாத்துக்கிறான். நல்லா தான் பாத்துட்டு இருந்தான் அந்த லேடிய. சடனா ஒரு நாள் பார்த்தா இவன் அந்த லேடிய கொல்ல பாக்குறான். ஏன்னு பார்த்தா இவன் குரியேச்சனோட அசிஸ்டன்ட். இவனும் குரியேச்சனை தேடி தான் வந்திருக்கான் அப்படின்றது லேட்டா தெரிய வருது. இவன் மிலாத்திய கொலை பண்ண ட்ரை பண்ண வரான். அப்போ மிலாத்தி ட்ரெயின் பண்ண டாக்ஸ் இவங்கள காப்பாத்து. மிலாத்தி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ இங்கிருந்து தப்பிச்சு போயிடு, குரியேச்சன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான். மிலாத்தி குரியேச்சனை ஒரு குகைக்குள்ள அடைச்சு வச்சிருக்கா. அதுக்கு வெளியில அவன் ட்ரெயின் பண்ண டாக்ஸ் வச்சிருக்கா. இவ போகாம குரியேச்சனால அந்த குகை விட்டு வெளில வர முடியாது. குகைக்குள்ள சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை. கொஞ்ச நாள்ல அவனே செத்துருவான். மிலாத்தி ஏன் குரியேச்சனை சாகடிக்கிறான் இந்த மாதிரி அப்படின்றத நீங்க மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவி கரண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய மூவி ரிவ்யூ பார்க்க படம் பேசு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.